வெல்கம் டு மஞ்சு சமையல். இன்னைக்கு புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது புடலங்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவு நல்லா வெந்ததும் இதோட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடியாகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.